ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்த முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காயும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு விழுதாட்ட அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிட்டு, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை தூக்கி போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது எண்ணெயில் போட்டோன்னே உருளைக்கிழங்கு அப்படி வதக்காமல் இருந்தேன்னா அடி பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கு போட்டோன்னே நல்லா வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்த பிறகு அது கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காயும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு கால்வாசி வெந்தால் போதும். ஏற்கனவே 2வது நம்ம குழம்புல போட்டு வேக வைக்க தான் போகிறோம். அதனால் ஒரு கால்வாசி வெந்த பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிக்கிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, கடுகு போட்டுன பிறகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடணும். ஜீரகம் நல்ல செவந்த பிறகு, கடுகும் ஜீரகம் நல்லா செவந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது விழுதாட்டு அரைக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சதைச்சாப்பில் அரைக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போன பிறகு நம்ம மசாலா பொடிகளை போடணும். 1 ஸ்பூன் வத்தல் பொடி 1 ஸ்பூன் வத்தல் பொடி போடணும். அப்புறம் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே அந்த மசாலா பொடியை நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் காணாட்டி கூட கொஞ்சம் அடிஷ்னலாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். மசாலா பொடி நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல 2 சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த விழுதையும் அதோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பெரிய சைஸ் தக்காளி, அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிக்கிட்டு தேவையான அதுக்கு தேவையான உப்பையும் அது கூட சேர்த்துக்கிடணும். உப்பையும் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் அந்த கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும், அதையும் சேர்த்து அந்த குழம்புல போட்டுக்கிட்டு மூடி போட்டு அந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு வேகத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். வேக விட்டுட்டு நல்லா அந்த குழம்புலாம் வற்றின பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கணும். சூப்பரான ஒரு அடிபொலியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அடிபொலியாக இருக்கும்.